அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் சௌமியா ஹியர் ஃப்ரம் A to Z Astro Infinity Stream யூடியூப் சேனல். இன்னைக்கு டே 13 ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சூப்பர்பான ஒரு வீடியோ கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். என்ன வீடியோ கண்டென்ட் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நிறையா இறைவனுடைய அன்பாலையும் பக்தியாலையும் உறுதியுடன் இருந்து இறைவனை சேர்ந்த பல காதல் காவியங்களை நம்ம பார்த்தோம். நட்பை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டுங்க, தாய்ப்பாசம். அது ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோங்க. அது வேறு எதுவுமே கிடையாது. கடவுள்களே தாய்ப்பாசம் அப்படின்னு சொன்னால் நமக்கு முதல்ல ஞாபகம் வருது யசோதை கிருஷ்ணரை பற்றி. அதற்குண்டான கதை தான் நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் வருங்க. அண்ட் ஆல்சோ இந்த கதை பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தப்ப நம்மளுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க யசோதை கிருஷ்ணர் பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய ரெக்வஸ்ட்டை நம்ம ஏற்றுக்கிட்டு சப்ஸ்கிரைபர் கேட்டால் நம்ம உடனே செய்வோம் இல்லைங்களா? அதுக்காக இன்னைக்கு யசோதா கிருஷ்ணருடைய தாய்ப்பாச கதையை தான் இன்னைக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேங்க. உங்கள் எல்லாருக்குமே மதுரா கதை தெரியுங்க. மதுரையில் ஒரு கொடிய அரசன் கம்சன் இருந்திருக்கான். அவருடைய தங்கை தேவகி, தேவகியுடைய கணவர் வசுதேவர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிறக்க போகிற குழந்தை தான் கிருஷ்ணர். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஒரு முறை கம்சனுக்கு ஒரு அசரீரி மூலமாக தன்னோட தங்கை தேவகிக்கு 8ஆவதாக பிறக்க போகிற குழந்தையினால அழிவு அப்படிங்கிற ஒரு அசரீரி கேட்டிருப்பாரு. அதை கேட்டதையுமே உடனே அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவகியும் வசுதேவரையும் சிறையில் கொண்டு அடைச்சிடுவாருங்க. அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் இப்படியே காலங்கள் போயிட்டு இருந்தப்ப அந்த அசரீரிக்கு ஏற்ற மாதிரியே 8ஆவதாக நம்ம பகவான் கிருஷ்ணர் தேவகி வயிற்றுல வந்திருப்பாங்க. அன்று இரவே பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாத நேரத்தில் கடவுளோட அருளால் அந்த சிறை கதவு தானா திறந்துச்சான். அந்த நேரத்தில் ஐடியாவாக யோசிச்சு வசுதேவர் என்ன பிளான் பண்ணார்னா, கிருஷ்ணரை தூக்கி யாருக்கும் தெரியாமல் ஒரு கூடைக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி அந்த கூடையை தன்னோட தலை மேலே வச்சுட்டு யமுனை நதியை கடந்து அந்த பக்கம் இருக்கிற கோகுலத்தில் கொண்டு போய் கிருஷ்ணரை விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போயிருக்காரு. அப்படி போய் அங்கே கோகுலத்தில் அதே சமயத்தில் நந்தகோபருக்கும் யசோதைக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. கிருஷ்ணர் அங்கே வச்சுட்டு அந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு திருப்பி இங்கே சிறைக்கு மதுராவுக்கு திரும்பி வந்துட்டாருங்க. இது ஒரு கான்செப்டாக போயிட்டு இருந்தப்ப அங்கே யசோதை கிருஷ்ணரை தன்னோட குழந்தையாவே பாவிச்சு அற்புதமாக எடுத்து வளர்த்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அற்புதமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த பக்தியுடன் மிகுந்த பாசத்துடன் ரொம்ப ஒரு எல்லையில்லா தாய் பாசத்துடன் தன்னோட அன்பை கொட்டி தீர்த்து கிருஷ்ணரை யசோதை வளர்த்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும், கிருஷ்ணர் பயங்கர சுட்டிக்காரரு குறும்புக்காருன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாருங்க. அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஏதாவது ஒரு சேஷ்டையும் குறும்பும் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய். அவர் குறும்புக்கார குழந்தை அப்படிங்கிறதுனால தன்னோட வீட்டில் மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா வீட்லேயும் போய் அங்கே அவங்க கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிருந்த வெண்ணையை திருடி சாப்பிட்டுருவாராம். இது பொறுக்க முடியாமல் அங்கே உள்ள கிராமத்து பெண்கள் எல்லாருமே யசோதை கிட்ட கிருஷ்ணர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு, உங்கள் கிருஷ்ணரை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போவாங்களாம். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணோனையும் பயங்கர கோபமாக அப்படியே கிருஷ்ணரை திரும்பி பார்ப்பாங்களாம் யசோதை. ஆனால் திரும்பி பார்த்தனையும் அந்த அழகான கொஞ்சம் முகத்தை பார்த்ததையும் அத்தனை கோபமும் அப்படியே மறைஞ்சிடுமா. கிருஷ்ணரை பார்த்ததையும் என் கிருஷ்ணன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், கண்டிப்பாக அவன் திருடி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்களா. கிருஷ்ணரை திட்டுறதுக்கு மனசே வராதா. பார்த்தீங்களா மாயக்கண்ணன் எப்படியெல்லாம் மாயம் பண்ணியிருக்கான் தாய்கிட்ட கூடன்னு. தாய்க்கே அந்த நிலைமைனா அப்போ நம்மெல்லாம் கிருஷ்ணனோட பக்தியில் மயங்காமல் இருப்போமா? ஹரே கிருஷ்ணான்னு அவரை நினச்சா ஒரு கதாங்க செய்வோம். வாங்க நம்ம மீண்டும் கதைக்குள்ளே போகலாம். இப்படி போயிட்டு இருந்தப்ப ஒரு நாள் கிருஷ்ணர் மண் எடுத்து சாப்பிட்டுட்டாருன்னு கூட விளையாண்டுட்டு இருந்த சக குழந்தையெல்லாம் மறுபடியும் யசோதைகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். உடனே யசோதைக்கு கோவம் ஒரு குச்சி எடுத்துட்டு கிருஷ்ணரை அடிக்கலாம் திட்டலான்னு வேகமாக போய், கிருஷ்ணா நீ மண்ணை தின்னையா, இங்கே வாயை காட்டு அப்படின்னு சொன்னையும் கிருஷ்ணர் வாயை காமிச்சாரா. அந்த பிஞ்சு வாயை திறந்து பார்த்தா யசோதைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அந்த இடத்துல காத்திருந்துதான். என்னன்னா அந்த சின்ன வாயை கிருஷ்ணர் திறந்ததையும் அதற்குள்ள கடல்கள், மலைகள், சூரியன், நட்சத்திரம், பூமி, மரங்கள்னு ஒரு முழு உலகமே அந்த அத்துணை பிரபஞ்சத்தையும் அப்படியே கண்டதுடன் மெய்மறந்து போய் அப்பத்தான் உணர்ந்தாலாம், இது நம் குழந்தை சாதாரண கிருஷ்ண கிடையாது, அந்த பரம்பொருள் எம்பெருமானே அவதாரம் கொண்டு வந்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சாலாம். ஆனா அடுத்த கணமே அந்த எண்ணம் மாறிவிட்டதாம். கிருஷ்ணர் தன்னோட மாயையால உணர வைத்து உடனே மறுபடியும் தாய் போல் மாற வைத்தாராம். ஏன்னா ஒரு தாய்க்கு தன் மகன் ஒரு சாதாரண குழந்தை இல்லை கடவுள்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் பழையபடி இருக்க முடியாது இல்லையா? அந்த பரம்பொருள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம சாதாரணமாக வா போ நீன்னு ஆஸ் யூஷுவல் நம்ம குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேச முடியுமா? அது கடவுள்னு நம்ம தன்னைத்தானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்போம் இல்லையா? அதனால் அந்த எண்ணத்தை காமிச்சு உடனே அந்த எண்ணத்தை மாற்றிட்டாராம் யசோதைக்கு. யசோதை மீண்டும் அந்த இடத்துல தாயாகவே மாறி கிருஷ்ணரை மிரட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம்.
இப்படி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கப்ப இன்னொரு நாள் கிருஷ்ணர் தன் வீட்டிலேயே வெண்ணெய் திருடி சாப்பிட்றத யசோதா கண்ணாலேயே பார்த்துட்டாங்களாம். உடனே கம்மன் இருப்பாங்களா, உரல்ல அந்த வெண்ணெய் சிலுப்புற உரல்ல கட்டி போடுறதுக்காக கயிறு எடுத்து சுத்திக்கிட்டே இருக்காங்களாம். சுத்த கயிறு கட்டுறதுக்கு பத்தவே இல்லையா. கிருஷ்ணரோட விளையாட்டு தாங்க. மீண்டும் ஒரு கயிறை எடுத்து இணைத்து சுத்துறாங்களாம். அப்பவும் பத்தலையா. என்னடா இது மாயம்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி அப்பவும் விடலை. தாயல்லவா, கோபம் இருக்கும் இல்லையா, மகன் இவ்வளோ சேட்டை பண்ணா, அதனால சுத்தின்ண்டே இருந்தாலாம். கிருஷ்ணரும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு சரி அம்மா பாவம் யசோதை கூட விளையாண்டாச்சு போதுன்னு சொல்லிட்டு உடனே கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாராம். அதுக்கப்புறம் உரல்ல கட்டி போட்டாங்களாம். கயிற்றால் தன்னோட வயிற்றை கட்டி போட்டதுனால அன்னையிலிருந்து தான் கிருஷ்ணர் தாமோதரன்கிற ஒரு பேரோட கூட அழைக்கப்பட்டாங்களாம். எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா நம்ம கிருஷ்ணர். இப்படியாக இந்த கிருஷ்ணருக்கும் யசோதைக்கும் உண்டான அந்த தாய் பாசம் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே எல்லையில்லாத ஒரு பாசமாக எல்லாரோடையும் இன்றைய வரைக்கும் பேசக்கூடிய ஒரு கதையாக தாங்க இது மாதிரி வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா, இறைவனுக்கும் அப்பாற்பட்டது ஒரு தாய் பாசம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல உணர்ந்துக்குங்க. ஒரு தாய் நினச்சா தன்னோட குழந்தைய எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் காப்பாற்ற முடியும், எப்பேற்பட்ட குழந்தையாக இருந்தாலும் ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இறைவன் அப்படிங்கிறவர் வந்து நம்ம பயத்தால் வேற ஒரு காரியத்தாலெல்லாம் போய் நம்ம அவரை கவர முடியாதுங்க. அன்பால் மட்டுமே அவரை நாம் கட்டுப்படுத்தி நமக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த கதையில் தெரிஞ்சுக்கணுங்க. அன்போடு பக்தியோடு நம்ம இறைவனை போய் நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல்களும் கோரிக்கைகளும் அவரால் ஏற்கப்படும் அப்படிங்கிறது இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இறைவன் மட்டும் இல்லைங்க, நாம் தினமும் பயணிக்கக்கூடிய நம்மளுடைய சக உறவினர்களாகட்டும், நம்ம வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், நம் சுற்றத்தார், நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி யார் ஒருத்தரையுமே மிரட்டியோ இல்லை வந்து ஒரு சாமர்த்தியம் பார்த்தோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க. நாம் நம்மளுடைய அன்பை செலுத்தும் பொழுது கண்டிப்பாக திருப்பி நமக்கு அந்த இடத்துல அன்பு வரும். ஸோ அன்பால் மட்டுமே இந்த உலகத்தை வெல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக உங்களுக்கு சொல்லிட்டு, இன்றைக்கி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட். நம்மளுடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். அண்ட் நாளைக்கு மற்றும் ஒரு சூப்பர்பான இதே மாதிரி ஒரு வீடியோ கண்டென்ட் கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it is bye from Soumya here, A to Z Astro Infinity Stream YouTube channel. Thank you.